அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, புவிசார் குறியீடு பற்றிய தகவல்கள் பார்க்க போகிறோம். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உடனடியாக அவங்கள நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகே நண்பர்களே, புவிசார் குறியீடை பற்றி பார்ப்போம். தமிழ்நாடு புவிசார் குறியீடு 2025. புவிசார் குறியீடை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் சரக்குகளின் புவிசார் குறியீடுகள் பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1999 கொண்டு வந்திருக்காங்க. இது செப்டம்பர் 2003 நடைமுறைக்கு வந்தது. புவிசார் குறியீடு சட்டம் கொண்டு வரப்பட்டது 1999. செப்டம்பர் 2003 நடைமுறைக்கு வந்தது. வேறு இடங்களில் தயாரித்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். அது ஒரு இடத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா புவிசார் குறியீடு, அது வேறு இடங்களில் தயாரிக்க முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. புவிசார் குறியீடை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் அதிகமானது 79 புவிசார் குறியீடுகள் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 69 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தமிழகத்தில் 11 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ள முதல் மாவட்டம் தஞ்சை மாவட்டம் தான். 11 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு தஞ்சாவூர் மாவட்டம் மட்டுமே. புவிசார் குறியீடு பெறுவதற்கான மானியம் 25,000 1 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் சொல்லி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. முதல் 25,000 கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 1 லட்ச ரூபாயை அதிகரிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் 2025 2026 நல்லூர் வரகு கடலூர் மாவட்டம், வேதாரண்யம் முல்லை நாகப்பட்டினம் மாவட்டம், நத்தம் புலி திண்டுக்கல் மாவட்டம், ஆயக்குடி கொய்யா திண்டுக்கல் மாவட்டம், கப்பல்பட்டி கரும்பு முருங்கை திண்டுக்கல் மாவட்டம், இதற்காக ரூபா 15 லட்ச ரூபா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. நல்லூர் வரகுனா கடலூர், வேதாரண்யம் முல்லை நாகப்பட்டினம், நத்தம் புலி திண்டுக்கல், ஆயக்குடி கொய்யா திண்டுக்கல், இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபா வேதாரண்ய நிதிநிலை அறிக்கையில் இது பண்ணியிருக்காங்க. இந்த கேள்வி எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த மாவட்டத்தின் சித்திரைக்கார அரிசிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்துக்குலாம் சித்திரைக்கார அரிசி ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த ரக நெல் வறட்சி தாங்கி வளரக்கூடிய பயிராகும். ஓகேங்களா? வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர் தான் அந்த சித்திரைக்கார அரிசி. இதன் அரிசி சிவப்பு நிறத்தில் இருக்கும் அப்படின்றாங்க. எந்த மாவட்டத்தில் சின்ன வெங்காயத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா பெரம்பலூர் மாவட்டத்துக்கு தான் வழங்கப்பட்டுள்ளது. சின்ன வெங்காயத்துக்கு பெரம்பலூர் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் ஆண்டுக்கு 70,000 டன் சின்ன வெங்காயம் உற்பத்தி ஆகிறது. மற்ற பகுதிகளில் விளைவிக்கப்படும் சின்ன வெங்காயத்தை விட அதிக காரத்தன்மையும் முளைப்புத்திறன், மருத்துவ குணம், தனிப்பட்ட சுவை கொண்டுள்ளது அந்த பெரம்பலூர் செட்டிக்குளம் சின்ன வெங்காயம். 15 18 அடுக்கு உலர்ந்த வெளிப்புற செதில்களை கொண்ட இந்த சின்ன வெங்காயத்தை ஓராண்டு வரை சேமித்து வைக்க முடியும் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் இந்த சின்ன வெங்காயத்தை பயன்படுத்திக்கிற முடியும் அப்படின்றாங்க. சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற புளியங்குடி எலும்புச்சை எந்த மாவட்டம்? புளியங்குடி எலும்புச்சை எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம். புளியங்குடி தென்காசி மாவட்டத்தில் தான் இருக்காங்க. புளியங்குடி எலும்புச்சையில் பொறுத்த வரைக்கும் புளியங்குடி தென்காசி மாவட்டம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எலும்புச்சை சந்தை புளியங்குடியில் தான் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எலும்புச்சை சந்தை எங்கே இருக்குது அப்படின்னா புளியங்குடியில் தான் இருக்குது. அது லெமன் சிட்டி அப்படின்றாங்க. தென்காசி மாவட்டத்தில் புளியங்குடி தான் லெமன் சிட்டின்றாங்க. புளியங்குடி சுற்று வட்டார பகுதியில் விளையும் எலும்புச்சை அதிக சிட்ரிக் தன்மை கொண்டது. புளியங்குடி பகுதியில் விளையும் எலும்புச்சையின் தோல் இயற்கையாகவே மெல்லிய தன்மை கொண்டதால் அதிக சாறு உள்ள எலும்புச்சை பழங்களாக கிடைக்கும். அதிக சாறு இருக்கும் அப்படின்றாங்க. சமீபத்தில் பன்ருட்டியில் எந்தெந்த பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? பலாப்பழம், முந்திரி, இது ரெண்டுக்கும் தான் கொடுத்துருக்காங்க. சின்ன வெங்காயம் பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம். பலாப்பழம், முந்திரி பார்த்தோன்னா பன்ருட்டியில் இருக்கிற மாவட்டத்தை புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் பெருமளவு நிலப்பரப்பில் பயிரப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் 6 வகையான முந்திரி பருப்புகள் உள்ளது. அதில் பன்ருட்டி முந்திரியில் தான் அதிகபட்சமாக 100 கிராமுக்கு 23 கிராம் புரோட்டீன் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே 100 கிராமுக்கு 23 கிராம் புரோட்டீன் எதில் இருக்குது அப்படின்னா பன்ருட்டியில் இருக்கிற முந்திரி பருப்புக்கு தான்றாங்க. ஈரப்பதம் கம்மியாக இருக்கிறவங்களாம் சீக்கிரம் கெட்டு போகாது அப்படின்றாங்க. பலாப்பழமும் முந்திரி பருப்பும் எங்கே இருக்குது அப்படின்னா கடலூர் பன்ருட்டி. இந்த மாவட்டத்தில் சம்பாவத்தலுக்கு புவிசார் குறியீடு? விருதுநகர் மாவட்டம் சம்பாவத்தல் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. விருதுநகர் சாத்தூர் சம்பாவத்தல், சாத்தூர், விருதுநகர், வெம்பக்கோட்டை, சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், காரியாவட்டி இதை சுற்றி இருக்கிற அந்த கிராமங்கள்லாம் பார்த்தோம்னா சுமார் 3042 ஏக்கர் பரப்பளவில் சம்பாவத்தல் பயிரிடப்பட்டு வருகிறது. இது வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. சம்பாவத்தல் மற்ற மிளகாயை விட அதிக காரத்தன்மை கொண்டது. காப்சைசின் இருக்குது 0.24% கொண்டது அப்படின்றாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா நாட்டு முண்டு ரகங்களும் வீரிய ஊட்டு ரகங்களும் பயிரிடப்படுகின்றன. மிளகாய் ஒரு பணப்பயிர் அப்படின்றாங்க. இந்த சம்பாவத்தல் விருதுநகர் மாவட்டம். ஓகேங்களா? விருதுநகர் சாத்தூர் சம்பாவத்தல். ஓகே. அதுக்கப்புறம் சமீபத்தில் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது கும்பகோணம். வெற்றிலைக்கு சோழவந்தான், மதுரை சோழவந்தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கும்பகோணத்துக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது
முதல் வேளாண் பொருள் வந்து தஞ்சாவூரில் வந்து கும்பகோணத்தில் 11 பொருட்களுக்கு கொடுத்துருக்காங்க தஞ்சாவூரில். இந்த புவிசார் குறியீடு பெற்ற முதல் வேளாண் பொருள் வந்து பார்த்தோன்னா கும்பகோணத்தில் விட்டிருந்தால் அந்த வேளாண் பொருளாக இருக்குது. தோவாளை மாலை மாணிக்கம் புவிசார் குறியீடு எந்த மாவட்டத்தில் வழங்கப்படுது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் தான் தோவாளை மாணிக்கம் மாலை வந்து பார்த்தோம்னா கன்னியாகுமரி மாவட்டம். வெள்ளை மற்றும் சிவப்பு அரளி, பச்சை நொச்சி, சம்பா நாறு கொண்டு பாய் போன்று உருவாக்குவதால் இந்த மாலை மாணிக்கம் போன்று காட்சியளிக்கிறது. இந்த மாலை 150 ஆண்டு வரலாறு கொண்டது. ஒரு மாலை கட்ட சுமார் 5 மணி நேரம் ஆகுன்றாங்க. 3 நாட்கள் வரை வாடாமல் இருக்கும். இந்தியாவில் பூ மாலைக்கு புவிசார் பெற்றுள்ளது இதுவே ஃபஸ்ட்டு டைம்ன்றாங்க. தோவாளை மாணிக்கம் மாலை கன்னியாகுமரி மாவட்டம். விளாச்சேரி களிமண் பொம்மை எங்கே இருக்குது? சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற விளாச்சேரி களிமண் பொம்மை வந்து மதுரை மாவட்டம் தான். விளாச்சேரி தான் வந்து பரதிமார் கலைஞர் பிறந்த ஊர், மதுரை மாவட்டம். விளாச்சேரி களிமண் பொம்மைகள். விளாச்சேரி களிமண் பொம்மை மதுரை இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே தயாரிக்கிற பொம்மைகள் ஃபுல்லாமே வந்து தனித்துவத்தால் பிரபலமானவைன்றாங்க. கீழே கோயில் கூட இருக்கிற இந்த சமணர் கோயில் எல்லாமே பிரபலமானவையாக தான் இருக்கும். இல்லை கருப்பசாமி கோயில் வந்து மூலவர் சிலை 100 ஆண்டுகளுக்கு மேலாக களிமண்ணால் உருவாக்கப்பட்டது என்பது வரலாற்று சிறப்பு மிக்கது. தெய்வ வழிபாட்டு சிற்பங்கள் என்ற வகையிலும் ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கிறது விளாச்சேரி களிமண் பொம்மை. எந்த மாவட்டத்தில்? மறிக்குழுந்துனாலும் மதுரை தான். ஓகேங்களா? மறிக்குழுந்து மாவட்டம் புவிசார் குறியீடு மதுரை மாவட்டத்தில் பெறப்பட்டுள்ளது. 16ஆம் நூற்றாண்டில் நடந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருக்கல்யாண விழாவில் மறிக்குழுந்து பயன்படுத்தப்பட்டதற்கான பதிவுகள் உள்ளன. மதுரையின் தனித்துவமான பண்பாட்டு அடையாளமாக விளங்குவதால் மறிக்குழுந்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. எந்த மாவட்டத்தில் குண்டு மிளகாய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? குண்டு மிளகாய் ராமநாதபுரம். ஓகேங்களா? ராமநாதபுரம் தான் குண்டு மிளகாய். சம்பாவத்தல் அப்படின்னா வந்து விருதுநகர் சாத்தூர் சம்பாவத்தல். ஓகே. குண்டு மிளகாய் ராமநாதபுரம் முண்டு என்று அழைக்கப்படும் குண்டு மிளகாய் வத்தல் மிதமான காரத்தன்மையுடன் அதிக மிளகாய் சார்ந்து உடையது அப்படின்றாங்க. எந்த மாவட்டத்தில் இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காய் புவிசார் குறிப்பிட்டுள்ளது அப்படின்னா வேலூர் மாவட்டத்தை தான் சொல்லியிருக்காங்க. இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காய் வந்து பாரம்பரிய முறையில் விளைவிக்கப்படுகிறது. இதில் பூர்வீகமே வேலூர் மாவட்டம் தான்றாங்க. இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காய். வர்க்கினாலே ஊட்டி தான் இருந்தது. வர்க்கிக்கு பெயர் பெற்றது ஊட்டி. புவிசார் குறியீடு வர்க்கிக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. மணப்பாறை முறுக்கு. மணப்பாறை வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. மணப்பாறை முறுக்குக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஆத்தூர் வெற்றிலை வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. ஆத்தூர் வெற்றிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆத்தூர் வெற்றிலை தூத்துக்குடி மாவட்டம். ஆத்தூர் வெற்றிலை தூத்துக்குடி மாவட்டம். ஆத்தூர் சேலத்துலேயும் ஒரு ஆத்தூர் இருக்குது. ஓகேங்களா? சோழவந்தனாக்கும் வெற்றிலைக்கு கொடுத்துருக்காங்க. ஆத்தூர் வெற்றிலை வந்து தூத்துக்குடி. ஆத்தூர் வெற்றிலை அதிக காலத்தன்மை கொண்டது, செரிமான சக்தியை ஊக்குவிக்கும் தன்மை கொண்டது அப்படின்றாங்க. 2023 புவிசார் குறியீடு பெற்ற சோழவந்தான் வெற்றிலை எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? சோழவந்தான் வந்து மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாரிக்கொழுந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளாச்சேரியில் இருக்கிற அந்த களிமண் பொம்மைகள் சோழவந்தான் வெற்றிலைக்கெலாம் புவிசார் கொடுத்துருக்காங்க 2023. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மாலைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மார்த்தாண்டம் தேன், மயிலாடி கற்சிற்பம், மட்டி வாழைப்பழம் இதுக்கும் புவிசார் கொடுத்துருக்காங்க. மார்த்தாண்டம் தேன், மயிலாடி கற்சிற்பம், மட்டி வாழைப்பழம் 2023 புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் இதெல்லாமே. மார்த்தாண்டம் தேன், மட்டி வாழைப்பழம், முதலை விரல் வாழைப்பழம் சொல்லுவாங்க, மயிலாடி கற்சிற்பம். ஜவ்வரிசி எந்த மாவட்டத்துக்கு புவிசார் குறிப்பிட்டதுன்னா சேலம் தான் சேலம் ஜவ்வரிசி. தேனி மாவட்டத்தில் கம்பம் பகுதியில் விளையும் எந்த பகுதிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா பன்னீர் திராட்சையும் தேனி மாவட்டம் புவிசார் குறியீடு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் எந்த பொருளுக்கு 2023 புவிசார் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஜடேரி நாமக்கட்டி. திருவண்ணாமலை வந்து ஜடேரி நாமக்கட்டிக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் 2023 புவிசார் குறியீடு பெற்ற தைக்கால் பிரம்பு வேலைப்பாடு எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? தைக்கால் பிரம்பு வேலைப்பாடு வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தது. தைக்கால் பிரம்பு. புவிசார் குறியீடு பெற்ற செடிபுட்டா சேலை எந்த மாவட்டத்தை சேர்ந்தது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் செடிபுட்டா சேலை. திருநெல்வேலி மாவட்டம் செடிபுட்டா சேலை. நகமம் காட்டன் சேலை புவிசார் குறியீடு பெற்றது வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம். கோவை தான் வந்து நகமம் காட்டன் சாலைக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது. உடன்குடி பனங்கருப்பட்டி எந்த மாவட்டத்தில் இருக்க புவிசார் குறியீடு அப்படின்னா உடன்குடி பனங்கருப்பட்டி வந்து தூத்துக்குடி மாவட்டம் புவிசார் குறியீடு. மானாமரை மண்மண்டபம் சிவகங்கை மாவட்டம், அங்கே புவிசார் குறிப்பிட்டிருக்கு. இசைக்கருவி கிடம். இல்லைங்களா? இசைக்கருவிகள் மானாமதுரையான சிவகங்கை தான். 2024-2025 நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டில் சமீபத்தில் என்னென்ன இதுக்கு வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா சத்தியமங்கலம் செவ்வாழை ஈரோடு, கொல்லிமலை மிளகு நாமக்கல், மீனாம்பூர் சீரக சம்பா ராணிப்பேட்டை, ஐயம்பாளையம் நெட்டைத்தென்னை திண்டுக்கல், உரிகம்புலி கிருஷ்ணகிரி, புவனகிரி மிதி பாகற்காய் இது வந்து கடலூரில் இருக்குது, செஞ்சோளம் வந்து சேலம் கரூர், திருநெல்வேலி அவுரி இலை திருநெல்வேலி, ஓடப்பட்டி விதையில்லா திராட்சை தேனியாக பன்னீர் திராட்சை அங்கே தான். ஓடப்பட்டி விதையில்லா திராட்சை, செங்காந்தல் கண்வழி விதை கரூர் திண்டுக்கல் திருப்பூரில் இருக்குது செங்காந்தல். இதுக்கெல்லாம் சமீபத்தில் வந்து 2024-2025 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. சத்தியமங்கலம் அங்கே வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது செவ்வாழை, கொல்லிமலை நாமக்கல்லில் இருக்குது மிளகு, சீரக சம்பா ராணிப்பேட்டை, ஐயம்பாளையம் நெட்டைத்தென்னை திண்டுக்கல், உரியம்புலி கிருஷ்ணகிரி,
புவனகிரி மிதிக்கார்காய் பாகற்காய் கடலூர், செஞ்சோளம் சேலம் கரூர், திருநெல்வேலி அவுரி இலை திருநெல்வேலி, ஓடப்பட்டி விதையில்லா திராட்சை தேனி, செங்காந்தல் கண்வழி விதை கரூர் திண்டுக்கல் திருப்பூர். ஓகே நண்பர்களே, இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராமில் இருக்குது. புதிய நண்பர்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.